ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு 4.25 கொஷின் பாங்க தீர்க்கன்னு சொல்லிட்டு sin இன்வர்ஸ் இன்ட்டு எக்ஸ் கிரேட்டர் தென் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போது இது ரெண்டுத்தையும் சுருக்கும் போது இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், கொஷின் எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ரெண்டு பக்கமும் காமனாக sin இன்வர்ஸ் இன்ட்டு எக்ஸால் பெருக்கலாம். சரிங்களா? இப்போ ரெண்டு பக்கமும் sin இன்வர்ஸால் பெருக்கும் போது பாருங்கள், sin இன்வர்ஸ் இன்ட்டு எக்ஸை சரி கூட்டலாம். கூட்டும் போது என்னாகும்? sin இன்வர்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் sin இன்வர்ஸ் இன்ட்டு எக்ஸ்னு வருமா? கிரேட்டர் தென் sin இன்வர்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு எக்ஸ்னு வருமா? இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டும் போது நமக்கு என்ன வரும்? இங்கே ஒரு சைன், இங்கே ஒரு சைன் இன்வர்ஸ் இருக்குது. இப்போ கூட்டினா ரெண்டு சைன் இன்வர்ஸ் இன்ட்டு எக்ஸ்னு வரும். கிரேட்டர் தென் இப்போது சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ்னும் போது இதுக்கு பார்த்திங்கன்னா π/2ன்னு வரும். சரிங்களா? அப்போது இந்த பக்கம் பெருக்கல் இருக்க இந்த ரெண்டு பார்த்திங்கன்னா இது ஃபார்முலா படி சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ்னால் π/2. ஸோ அதனால் எடுத்துக்கோங்க. இப்போ பெருக்கல் இருக்க ரெண்டு இந்த பக்கம் வந்துச்சுன்னா கீழே வகுத்தில் வருமா? அப்போது sin இன்வர்ஸ் இன்ட்டு எக்ஸ் கிரேட்டர் தென் π/2 இன்ட்டு 2ன்னு வருமா? ஐ மீன் 1/2ன்னு வரும். மேலே வந்து 1ஆல் பெருக்கணும், அதே ஆன்சர் தான் கிடைக்கும், பை தான் வரும். அப்போ டேரெக்டாகவே நீங்கள் sin இன்வர்ஸ் எக்ஸ் கிரேட்டர் தென் π/4ன்னு எழுதிக்கலாமா? இப்போ sin இன்வர்ஸில் இருக்கிறது இந்த பக்கம் கொஞ்சம் சைனாக மாறும். அப்போ நமக்கு என்ன? எக்ஸ் மட்டும் தான் வேணும். இப்போ எக்ஸ் கிரேட்டர் தென் sin π/4ன்னு வருமா? இப்போ sin π/4ன்னும் போது நமக்கு 45 டிகிரின்ட்டு வரும். 45 டிகிரின்னா 1/√2. இப்போ இதை அப்ளை பண்ணிக்கலாமா? டேரெக்டாக அப்ளை பண்ணும்போது எக்ஸ் கிரேட்டர் தென் 1/√2 அப்படின்னு வருமா? இப்போது எக்ஸ் கிரேட்டர் தென் 1/√2ன்னு இருக்குது. அப்போது இதை பார்த்தீங்கன்னா இதனுடைய மதிப்பு எப்படி எடுத்து எழுதலாம் அப்படின்னும் போது 0 -1 +1. அப்போ இந்த 1/√2 இங்கே வருமா? இங்கே 1. இதுக்கு இடைப்பட்டதாக வரும்போது எக்ஸ் பிலாங்ஸ் டு 1/√2, 1 வருமா? இதுக்கான இடைவெளி தான் நம்ம எடுத்து எழுதியிருக்கோம், 1/√2, 1ன்ட்டு. சரிங்களா?